வணக்கம், வெல்கம் டு பிரேமி ஹேண்ட்கிராஃப்ட். நம்ம சேனலில் இந்த பர்ஸு பேர்ல் அண்டு கிறிஸ்டல் பீடில் ப்ரிப்பேர் பண்ண பர்ஸு லைவ் செக்ஷனில் டுட்டோரியலாக போட்டிருக்கேன். நம்ம இந்த வீடியோவில் இந்த பர்ஸை எப்படி நம்ம ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பேர்ல் பீடில் இந்த சைடு பேஸை நம்ம தயார் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வயலட் கலர் கிறிஸ்டல் பீடை வச்சு 6 ரவுண்ட்ஸு போட்டிருக்கோம். நம்ம ஒவ்வொரு பக்கமும் 2 பார்ட்டாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். இதை 6 ரவுண்ட்ஸ் போட்டிருக்கோம். டோட்டலாக ஒரு பார்ட்டுக்கு 6 ரவுண்ட்ஸு, இதில் 6 ரவுண்ட்ஸு, இதில் 6 ரவுண்ட்ஸ் போட்டிருக்கேன். இப்போ இது பேஸு ஒயிட்டில் இருக்கிறது. இப்போ இதை எப்படி ஜாயின் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த பீடட் பர்ஸெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். ரொம்ப மெமரபிளான கிஃப்டாக கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் உங்கள் கையாலேயே கிஃப்டாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கிஃப்ட்டை கொடுக்குறவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், கிஃப்ட்டை வாங்கிக்கிறவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ இதை எப்படி நம்ம ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். நான் இதை ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 3 அடியில் நரம்பு எடுத்திருக்கேன். இதை ஜாயின் பண்ணுறதுக்கு நமக்கு வயலட் கலர் பீடு மட்டும் இருந்தால் போதும். 2 ஒயிட் பீடு ஸ்டார்டிங்க்கு மட்டும், சரிங்களா? இப்போ 3 அடியில் ஒரு நரம்பு எடுத்துட்டு அதில் ஃபஸ்ட்டு ஒரு வயலட் பீடை கோர்த்துட்டு லெஃப்ட் சைடில் ஒரு ஒயிட் பீடும் ரைட் சைடில் ஒரு ஒயிட் பீடும் நம்ம கோர்த்துக்கணும். பாருங்கள், கோர்த்துருக்கேன். ஒரு வயலட் பீடு கோர்த்து லெஃப்டில் ஒரு ஒயிட் பீடு, ரைட்டில் ஒரு ஒயிட் பீடு கோர்த்துட்டு அதில் நம்ம பர்ஸில் 2 பீடுக்கு லெஃப்ட் சைடில் இருக்க வரிசையில் 2 ஒயிட் பீடுலையும் ரைட் சைடு இருக்க வரிசையில் நரம்ப 2 ஒயிட் பீட்லேயும் கோர்த்து வச்சுக்கணும். இப்போது வயலட் கலரில் ஒரு பீடு எடுத்து அதை கோர்த்து கிராஸ் பண்ணிக்கணும் 2 நரம்பையும். புரியுதுங்களா? அடுத்தது லெஃப்ட் வரிசை ரைட்டு வரிசையில் இருக்க 2 ஒயிட்டு பாசிக்கு நரம்பை உள்ளே விட்டு எடுத்துக்கணும். ரெண்டு பாசிக்கு நம்ம உள்ளே விட்டு எடுத்துக்கணும். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் ஒரு நரம்பு வருது பார்த்திங்களா, அந்த நரம்பை எடுத்து லெஃப்ட் சைடு வரிசையில் வர 2 பாசிக்கு நரம்பை உள்ளே விட்டு எடுத்துக்கணும். ஒயிட் கலர் பாசி இருக்குது பார்த்திங்களா வரிசையாக, அதில் 2 பாசிக்கு நரம்பை உள்ளே விட்டு எடுத்துக்கணும். எடுத்துட்டு இப்போ ஒரு வயலட் கலர் பாசியை எடுத்து ரைட் சைடில் இருக்குல்ல நரம்பு இருக்குது பார்த்திங்களா, அதில் கோர்த்து லெஃப்ட் சைடு நரம்பையும் ரைட் சைடு நரம்பையும் கிராஸ் பண்ணிக்கணும். வயலட் கலர் பாசிக்குள்ளே ஒரு வயலட் கலர் பாசி எடுத்துக்கிறேன். ரைட் சைடு நரம்பையும் லெஃப்ட் சைடு நரம்பையும் வயலட் கலர் பாசிக்குள்ளே விட்டு கிராஸ் பண்ணி டைட்டாக இழுத்துடணும். இழுத்துட்டோம்னா நமக்கு ஜாயிண்ட் ஆகிடும். பாருங்கள், இழுத்தாச்சு. பாருங்கள், நல்லா ஜாயிண்ட் ஆகிடும். ஜாயிண்ட் ஆகிடுச்சு. அடுத்தது ரைட் சைடில் இருக்க நரம்பை ரைட் வரிசையில் இருக்க 2 வெள்ளை கலர் பாசி இருக்குது பார்த்திங்களா, அதுக்குள்ளே விட்டு எடுத்துக்கணும். ரைட் சைடில் இருக்க நரம்பை பாசியில் ஹோல்லாம் நல்லா பெருசாகவே இருக்குங்க. யார் வேணாலும் இதை ப்ரிப்பேர் பண்ணலாம். சின்னதாலாம் இருக்காது. ரொம்ப நல்லா இது பர்ஸ் பண்ணுறதுக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற பர்ஸு, ஹேண்ட்பேக்கு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற பீடட் தான் இது. ஹோல்ஸ்லாம் தாராளமாக இருக்கும். இப்போது 2 பாசிலையும் 2 சைடு நரம்பையும் கோத்தாச்சு. இப்போது ஒரு வயலட் கலர் பீடு எடுத்து நம்ம அதை 2 நரம்பையும் உள்ளே விட்டு கிராஸ் பண்ணிக்கணும். ஒரே பீடில் லெஃப்ட் சைடு ஒரு ரைட் நரம்பு லெஃப்ட் சைடு போகும், லெஃப்டில் இருக்க நரம்பு ரைட் சைடில் வரும். அந்த மாதிரி நம்ம கிராஸ் பண்ணிக்கணும். கிராஸ் பண்ணிவிட்டு டைட்டாக பிடிச்சி இழுத்தோன்னா உங்களுக்கு பீடு கரெக்டாக அந்த 2க்கும் இடையில கரெக்டாக செட் ஆகிடும். இப்போ அடுத்தது ரைட் சைடில் இருக்கிற 2 பாசிக்கு நரம்பை கோர்த்துக்கணும். லெஃப்ட் சைடில் இருக்க 2 பாசிக்கு லெஃப்ட் சைடில் இருக்க நரம்பை கோர்த்துக்கணும். கோர்த்துட்டு ஒரு வயலட் கலர் பாசி எடுத்து கிராஸ் பண்ணிக்கணும். இதே மாதிரி தான் ப்ராசஸ் மாற்றி வரும். இப்போ பாருங்கள், அந்த பக்கம் நான் கோர்த்துட்டேன். இப்போ திருப்பி வச்சுருக்கேன். திருப்பி நம்மளுடைய கை வாட்டத்துக்கு அந்த பக்கத்துலேருந்து இப்படி திருப்பி வச்சுருக்கேன். பாருங்கள், வயலட் கலர் பாசியை கிராஸ் பண்ணியாச்சு. கரெக்டாக அந்த கேப்பில் அந்த பாசி போய் செட் ஆகிக்கும். அடுத்தது
ரைட் சைடில் இருக்கிற வரிசையில் இருக்க 2 ஒயிட் கலர் பாசியில் நரம்பை விட்டு எடுத்துக்கணும். லெஃப்ட் சைடு இருக்கிற நரம்பை லெஃப்ட் சைடு வரிசையில் இருக்கிற 2 பாசிக்கு நரம்பை உள்ளே விட்டு எடுத்துக்கணும். எடுத்துட்டு இப்போ மறுபடியும் ஒரு வைலட் கலர் பாசி எடுத்து லெஃப்ட் சைடு நரம்பையும் ரைட் சைடு நரம்பையும் அதில் கிராஸ் பண்ணிக்கணும். ரொம்ப ஈஸிங்க. இதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட கிடைக்கும். சேல் பண்ணுறேன். நீங்கள் வாங்கி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். இந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆர்வம் இருக்கிறவங்களா இருந்தால் என்னோடய சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடையட்டும். இதே மாதிரி தாங்க ரைட் சைடில் இருக்கிற 2 பாசிக்கு நரம்பை விட்டு எடுக்கணும். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்கிற நரம்பை 2 பாசிக்கு விட்டு எடுத்து சென்ட்ரலில் ஒரு வைலட் கலர் பாசியை கிராஸ் பண்ணி நம்ம டைட் பண்ணிட வேண்டியதான். இதே மாதிரி தான் போடணும். ரொம்ப ஈஸிங்க. நல்ல குவாலிட்டியான மெட்டீரியலில் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். நீங்களும் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வேணும் உங்களுக்கு, நரம்பு இந்த பர்ஸு பண்ணுறதுக்கான ஒரு பேக்கேஜிங் மாதிரி கூட நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. 1/4 கிலோ பேர்ல் பீடும் 150 கிராம் வந்து இந்த வைலட் கலர் கிறிஸ்டல் பீடும் நீங்கள் வாங்கிட்டு ஒரு 2 அல்லது 3 நீங்கள் நரம்பு வேஸ்ட் பண்ணாமல் போட்டிங்கன்னா 2 பாக்கெட் நரம்பே போதும். இல்லை ஃபஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்தால் 3 பாக்கெட் நரம்பு நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த பேக்கேஜிங் மாதிரி நான் கொடுக்குறேன். கடைகளில் வாங்கும்பொழுது நமக்கு 1/2 கிலோ பாக்கெட்டை தான் தருவாங்க. நான் வந்து உங்களுக்கு இதில் 1/4 கிலோ இந்த பேர்ல் பீடும் 150 கிராம் வைலட் கலர் கிறிஸ்டல் பீடும் 2 அல்லது 3 நரம்பு பாக்கெட்டு உங்களுடைய தேவைக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணியும் வாட்ஸ்அப் பண்ணியும் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்புறம் இதோடைய ஃபுல் டுட்டோரியல் வந்து லைவ் செக்ஷனில் என்னோடய சேனலில் போய் பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நவராத்திரிக்கு காஸ்ட்லியான கிஃப்டாக கொடுக்கணும், கொஞ்சம் அட்ராக்டிவாக கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய பர்ஸு ரெடி ஆயிடுச்சு. ஜாயின் பண்ணி முடித்தாச்சு. இது வந்து நல்ல ஒரு ஸ்பேசியஸான பர்ஸு தான். உள்ளுக்குள்ளே நம்மளுடைய செல்ஃபோனு எல்லாமே வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். வெளியில் போகும்போது நம்மளுடைய செல்ஃபோனு கொஞ்சம் காயின்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். இதுக்குள்ளே கிளாத்து வெல்வெட் கிளாத்து வச்சோ இல்லை சாட்டின் கிளாத்தோ இல்லை லெதரோ எது வேணுமோ வச்சு ஜிப்பு போட்டு சைடுலேயும் ஒரு காயின் ஜிப்பு வச்சு ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணணும். மெட்டீரியல்ஸ் வேணால் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹேண்ட்பேக்கு, பர்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுற வீடியோ நம்ம சேனலில் அடுத்தடுத்து வரும். நீங்கள் நம்மளுடைய சேனலை தவறாமல் பாருங்கள். இந்த பர்ஸும் உங்களுக்கு வேணும்னாலும் ஆர்டர் பண்ணிங்கன்னா நான் அழகாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன். பர்ஸாக வேணாலும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன். மெட்டீரியலாக வேணாலும் நீங்கள் எங்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேவைப்படுறவங்க இந்த பர்ஸு வேணுனாலும் நான் ப்ரிப்பேர் பண்ணி லெதர்லாம் வச்சு இல்லை வெல்வெட் கிளாத்தோ சாட்டின் கிளாத்தோ எது வேணுமோ வச்சு கொடுப்பேன் நான். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் இந்த மாதிரி கிஃப்ட்டை நீங்களே உங்கள் கையால் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ.